ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம ரெயின்போல இனிப்பு மட்டரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மட்டரின்னு சொல்லுவாங்க அதுக்கு. இனிப்பு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு மாதம் கூட நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். குழந்தைகளுக்கு டிஃபனில் கொடுத்து அனுப்பலாம். டீ டயத்தில் ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்து ஒரு ஸ்வீட் ஒன்று ஒரு சால்ட் ஒன்று அப்படின்னு எடுத்து கொடுத்து டீ டயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு மட்டரி தான் இன்றைக்கி பார்க்க. மட்டரிக்காண்டி வேணுன்ற ஜாமான் இந்த கப்பில் 2 கப்பு மைதா. இந்த கப்பில் 2 கப்பு மைதா, ஒரு 2-2.5-3 ஸ்பூனு எள், இதில் 1/2 கப்பு தேங்காய் துருவல். இங்கே ஒரு 2 ஸ்பூனு ஜீனி தனியாக எடுத்துருக்கேன் போட்டு பிசைறதுக்காண்டி. அப்புறம் கொஞ்சம் பால், 1 கப்பு பால் வந்து இவ்வளோ பூரா யூஸ் ஆகாது. கொஞ்சம் நம்ம எவ்வளோ யூஸ் ஆகுதோ யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வச்சுருவோம். அப்புறம் இது ஜீனி பாகில் போடணும். அதுக்காக வேண்டி இந்த கப்பால் இது 1/2 கப்பு மைதானா 2 கப்பு மைதானா 1/2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். இதை பால் காய்ச்சறக்காண்டி. ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் போட்டு பிசைறக்காண்டி. வாங்க பார்ப்போம். இப்போ இது மாவு பிசைறதுக்காக வேண்டி நம்ம இதில் நெய் சொல்ல மறந்துட்டேன். நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து இது 1/2 கப்புக்கான நெய் எடுத்திருக்கேன். இது அளவு என்னென்னா 1 கிலோ மைதா மாவுக்கு 200 கிராம் நெய், கடலை எண்ணெய், உங்களுக்கு எண்ணெய் இருக்கோ அது போடலாம். எவ்வளோ ஜீனி போடுறோமோ அவ்வளோ இனிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணி மட்டரி செய்யுங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நடுவில் இழுத்துக்குருவோம். நடுவில் இழுத்துட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். இதே நிறையா இருக்குது. அப்புறம் இந்த ஜீனி, எள், நம்ம ஏலக்காய் வந்து இதில் பாதி தான் எடுக்கிறோம். பாதி வந்து பாகில் போடுவோம். இது வந்து தேங்காய் துருவல். பேக்கிங் சோடா இந்த ஸ்பூனில் இந்த 1/2 கப்பு 2 கப்பு மைதாவுக்கு இந்த அளவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது பெரிய டீஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் இருக்காது, அவ்வளோ எடுத்திருக்கேன். எப்போ போடுறதில்ல, இன்றைக்கி போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இது பிசையணும் எப்படின்னா, நம்ம ரொட்டிக்கு மாவு மாதிரி அமுக்கி பிசையக்கூடாது. புட்டுக்கு பிசைகிற மாதிரியே பிசையணும். இப்படி பிசைஞ்சிட்டு, அதாவது அமுக்குனா கட்டி ஆயிரும், இருகல் ஆயிரும். அதுக்காக வேண்டி இந்த உதிரி மாவுகளை எல்லாம் ஒன்று சேர்க்குறது தான் இதோட வேலை. அப்படியே பிசையும் போதே கம்முன்னு வாடை வரும். அந்த நெய்க்கும் அந்த ஏலக்காய்க்கும் சூப்பராக வாடை வரும். அதான் பிடிச்சா இந்த கட்டி வருது. இதுதான் இதோட பக்குவம். நம்ம இன்னும் நெய் வேணாலும் ஊற்றலாம், தேவையில்லை. இந்த எள் வந்து இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தெல்லாம் போட வேணாம், பச்சையாகவே போட்டால் அது எண்ணெயில் வறுக்கும். அவ்வளோதான். இவ்வளோ இப்படி தான் பிசையணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி பிசைவோம். நம்ம பாருங்கள், நான் கையில் இப்படி தான் எடுக்கிறேன். நேராக ஊற்றிட்டா நிறைய ஆயிரும். அதுக்காக வேண்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைவோம். அமுக்காமல் இதுதான் இதோட முக்கிய பக்குவம். இதுதான் பாதுஷாவுக்கு இப்படித்தான் பிசையணும். இந்த மட்டரிக்கு இப்படித்தான் பிசையணும். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துட்டா ஈஸியாக பிசையலாம். குண்டா சட்டியெல்லாம் எடுத்துட்டால் உருண்டுக்கிட்டே இருக்கும் பிசைகிறதுக்கு, அது சௌகரியமாக இருக்காது. இந்த மாதிரி இது பாருங்கள், இப்படியே பிடிச்சா வட்டமாக பிடிச்சா இது வரணும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுவோம்.
இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப சின்ன சின்ன இது வெந்தால் நல்லா பெருசாயிரும். இப்படி தட்டி வைக்கணும், வடை மாதிரி தட்டி வச்சுக்கறணும். இந்த மாதிரி செய்கிறதுனால வட்டமாக வரும். அதுக்காக வேண்டி இந்த பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். இப்போது இந்த ஃபோக் வச்சு இதை இந்த மாதிரி குத்தி விட போகிறோம். ஏன்னா நம்ம இது ஜீனி ரசத்தில் போடுறப்போ அது நல்லா குடிக்கும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, எண்ணெயில் போடுவோம். இப்போது ஒன்று போட்டு பார்த்துருக்கேன், இந்த மாதிரி லேசாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டுருவோம். நான் இப்போ ரொம்ப சூடாகிடுச்சுன்றதுக்காண்டி தீயை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன், சிம்மில் வேகுது. அப்படியே ஒவ்வொன்றா பரட்டி போடுவோம். இப்போ இது வெந்துருச்சு. நம்ம நிறம் மாறாமல் எடுத்துடுவோம். கொஞ்சம் இருந்தால் நிறம் மாறிடும். எடுத்துட்டு செகண்ட் பேட்ச் போடுவோம். இப்போது இதை வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம பாகு காய்ச்சுவோம். ஜீனி 1.5 கப்பு எடுத்ததுனால இது ஒரு கப்பு தண்ணி ஊற்றுவோம். இப்போ இந்த ஜீனி இதில் போட்டுருவோம். இப்போ இந்த ஜீனியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றுவோம். பால் ஊற்றினோடனே அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். இந்த பாருங்கள்,
இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி அதுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஊற்றி பார்ப்போம். இது இப்படி ஓடுது, ஓடாமல் ஓடுது. அப்படி ஓடாமல் இருக்கிறப்ப போடுவோம். இது வந்து தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ திக்க மோட்டா தண்டியாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம போடுவோம். தீயை அமர்த்திடுவோம். அமர்த்திட்டு இது சூடாக இருக்குது, இது ஆறி இருக்குது. கொஞ்ச நேரம் ஊற விடுவோம். பாருங்கள், இப்போ இதோட பாகெல்லாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும். கொஞ்சம் இருந்தால் நல்லா உணர்ந்துடும். தீ ஆஃப் பண்ணி தான் இருக்குது. நான் அந்த சூட்லேயும் போட்டு கிளறேன். பூரா நல்லா குடிச்சிட்டு திரும்ப வெள்ளை வெள்ளையாக ஒட்டிக்கிறோம். இந்த ஏலக்காய் தூளை மேலே தூவிடுவோம். பாருங்கள், இப்போ முழுமையாக ஆயிடுச்சு. இது நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸ்கூலுக்கு, டிஃபனுக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ கூட காப்பி கூட கொடுத்து உபசரிக்கலாம். நிறைய நாள் இருக்கும். எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயாவது டூரிஸ்ட்டு போனால் கையில் கொண்டு போகலாம். யாருக்காவது கொடுத்து அனுப்பலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கணும். வாயில் வச்சோன்னா கரையிறாப்புல இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.